அண்ணா பல்கலை மாணவியின் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் ஆம் குற்றவாளிதான், அவர் குற்றம் செய்தது உண்மைதான் என்று வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. முதல்ல அதற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அது எல்லாவற்றையும் தாண்டி வித்தியாசமான இந்த வழக்குல தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் எல்லோரும் எழுப்பப்பட்ட கேள்வி, குறிப்பா எதிர்கட்சியிலிருந்து மற்ற அத்தனை கட்சிகளுமே தொடர்ச்சியாக எழுப்பப்பட்ட கேள்வி யார் அந்த சார்? அந்த கேள்விக்கு இப்போது வரை, இந்த தீர்ப்பு வந்த இந்த நிமிடம் வரை இதுவரை விடை இல்லை. அது குறித்து பேசுவோம். பேசுகிற நான் உங்கள் சுடலை, இது உங்கள் பெரு நெருப்பு, பரவட்டும். ஒரு 5 மாதங்களுக்கு முன்னாடி அண்ணா பல்கலையில அந்த பாதிக்கப்பட்ட மாணவி, அந்த வழக்கை யாராலும் மறக்க முடியாது. அந்த வழக்கு துரதிர்ஷ்டமான ஒன்றுதான். அந்த வழக்கிற்கு பின்பாக புகார் கொடுத்த அந்த மாணவியினுடைய பெயர் விவரங்கள் எல்லாம் வெளியில் வந்தது உண்மையிலே ஒரு அபத்தமான காரியம்தான். ஏன் அப்படின்னா, இது போல சம்பவங்கள் ஒரு தவறான முன் உதாரணமா போயிடும். ஏன்னா ஒரு இது போல பாலியல் வழக்குல பாதிக்கப்படுகிற ஒரு பெண்கள், மாணவிகள் துணிச்சலாக, தைரியமாக புகார் கொடுக்கணும் அப்படின்னா முதலில் ரகசியங்கள் பாதுகாக்கப்படணும். அந்த உத்தரவாதத்தை அரசும் நீதித்துறையும் காவல்துறையும் தந்திருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த அண்ணா பல்கலை வழக்குல ஒரு தவறான முன்னுதாரணமா போகட்டும். அதற்கு அடுத்தபடியாக தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் உள்ளிட்ட அத்தனை கட்சிகளும், சமூக ஆர்வலர்களும், பொதுமக்களும் மீண்டும் மீண்டும் முன்வைத்த கேள்வி, யார் அந்த சார்? அந்த வழக்குல அந்த ஞானசேகரன் யாரோ ஒருவருக்கு விருந்தளிப்பதற்காகத்தான் இது போன்ற காரியங்களை செய்தார். பாதிக்கப்பட்ட இந்த மாணவி மட்டுமல்ல, இன்னும் அதிகமான பிள்ளைகள் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. எனவே இதை இன்னும் இந்த விசாரணையை விரிவாக்கப்பட வேண்டும். சிபிஐக்கு வழக்கை மாற்ற வேண்டும். முறைப்படி விசாரித்து இதில் சம்பந்தப்பட்டவர்கள் எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் சரி, அதிகாரமிக்க பதவிகள் இருந்தாலும் சரி, அதிகாரத்திலேயே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நடவடிக்கை வேண்டும் என்றுதான் தொடர்ச்சியாக எல்லோருடைய விருப்பமாக இருந்தது. அந்த வகையில இப்போது வந்திருக்கிற இந்த தீர்ப்பு அதை பூர்த்தி செய்கிற அளவிற்கான தீர்ப்பா வந்திருக்கான்னு கேட்டா இல்ல. ஞானசேகரன் குற்றவாளிதான், அது தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி அவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போறோம் அப்படிங்கறத அறிவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 12 பிரிவுகளின் கீழ் ஞானசேகரன் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டிருந்தது, வழக்கு பதியப்பட்டிருந்தது. அந்த 12 பிரிவுகள்ல கிட்டத்தட்ட 11 பிரிவுகள்ல ஞானசேகரன் குற்றவாளி தான், அந்த பிரிவுகள் சரியானதுதான் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. ஆனால் இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப குறுகிய காலகட்டத்துல, ஒரு 5 மாத காலத்திலேயே ரொம்ப வேகமா இந்த வழக்கு நடந்ததுதான் நமக்கு ஏதோ ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துறது போலயே இருக்குது. ஏன்னா இதே இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குற்றவாளிகள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பாகத்தான் சமீபத்தில் அந்த தீர்ப்பு வந்தது. அதையும் முதல்ல நம்ம வாழ்த்தணும். ஏன் அப்படின்னா, பெரிய பெரிய அரசியல் தலையீடுகள், குறுக்கீடுகள் அத்தனையும் தாண்டி அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு கிட்டத்தட்ட 5 முறை ஆயுள் தண்டனை, சாகும் வரை ஆயுள் தண்டனை, 4 முறை ஆயுள் தண்டனைன்னு சொல்லி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்து சிறையில் அடைத்தது நீதிமன்றம். அது எவ்வளவு சிறப்பானதோ அதோடு இந்த வழக்கை ஒப்பிட்டு பார்க்கிறப்ப வெறும் 5 மாத காலத்திலேயே இவ்வளவு வேகமா தலையிட்டு இந்த தீர்ப்பை கொடுக்குதுன்னா அதுதான் நமக்குள்ள ஒரு ஐயத்தை ஏற்படுத்துது. என்ன ஐயம் அப்படின்னா, இவ்வளவு வேகமா இருக்கிறது ஒருவேளை யாரோ சிலரை, குறிப்பாக அந்த சார்னு சொல்லக்கூடிய யாரோ சிலரை, அதிகாரம் இருக்கக்கூடிய யாரோ சிலரை காப்பாற்றுவதற்காகத்தான் ஞானசேகரனை பலிகடாவாக்கி இந்த வழக்கை நீர்த்து போக செய்வதற்கு, அல்லது அரசியல் காரணங்கள் காரணமாக, அரசியல் தலையீடு காரணமாக இதை இவ்வளவு வேகமா முடிக்கிறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் மிகப்பெரிய அளவுல எழுந்திருக்கு. அதிலும் குறிப்பா எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த தீர்ப்பை நம்ம வரவேற்கிறோம். அதை தாண்டி அந்த வழக்கை விசாரித்த டிஎஸ்பி உட்பட பலரும் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இவ்வளவு வேகமாக இந்த வழக்கை முடிப்பது யாரையோ காப்பாற்றுவதற்கு தானா அப்படிங்கிற சந்தேகத்தையும் எழுப்பி இருக்கிறாரு. மேலும் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஞானசேகரனுக்கு தீர்ப்பு கொடுத்தாச்சு, தண்டனை கொடுத்தாச்சுன்னு சொல்றீங்க, சரி, ஆனால் யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கு இதுவரை விடை இல்லையே, அதற்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. கூடுதலா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் அந்த யார் அந்த சார், அந்த சாரை காப்பாற்றணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பா நடக்காது. வருகின்ற காலத்துல நிச்சயம் அந்த சாருக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சிருக்கிறார். மக்களுடைய எதிர்பார்ப்பு அதுதான். ஒரு குற்றம் நடந்திருக்குது, ஒரு விரும்பத்தகாத சம்பவம் நடந்திருக்குது, அதை முறைப்படி அதுல சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்குமே தண்டனை வாங்கி கொடுப்பதுதான் சரியா இருக்க முடியும். நீதி கொஞ்சம் தாமதமானாலும் கூட பரவாயில்லை, ஆனால் தரமான நீதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கும். அந்த வகையில இந்த தீர்ப்பு அப்படி முழுமை பெற்றதான்னு கேட்டா இல்ல. அதிலும் குறிப்பா கூடுதலா அந்த குற்றவாளி ஞானசேகரன் நீதிமன்றத்துல என்ன கோரிக்கை வச்சிருக்காரு அப்படின்னா, எனக்கு அம்மா மட்டும்தான், அப்பா இல்ல, எனக்கு 8 வயது மகள் இருக்கிறாள், அவங்களெல்லாம் நான் தான் கவனிச்சுக்கணும், என்னுடைய
தொழில் வந்து முடங்கி போயிடுச்சு, அதனால வந்து எனக்கு வந்து குறைந்தபட்ச தண்டனையா கொடுங்க, எனக்கு வந்து என்னுடைய வங்கி கணக்கெல்லாம் முடக்கப்பட்டிருக்கு, அதை வந்து நீக்குவதற்கு வந்து எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்லாம் கேட்டிருக்கிறாரு. நமக்கு என்ன கோபம் வருது, என்ன கேள்வி எழுதுன்னா, ஏண்டா 8 வயசு மகளை வீட்டில் வச்சுக்கிட்டு நீ இந்த சோழி செஞ்சிருக்கிறன்னா அந்த பிள்ளைய பாக்குறப்ப உன்னுடைய மகள் ஞாபகம் வரலையா? ஒண்ணு. அதே போல அப்பா இல்லாமல் தாயின் அரவணைப்புல வளர்ந்த பிள்ளை எப்படி தரமா வளர்ந்துருக்கணும் இல்லையா? இப்படி தப்பான காரியம்லாம் செய்யக்கூடாது இல்லையா? இதையெல்லாம் பார்க்கிற போது உண்மையிலேயே என்ன கோபம் வருது, என்ன கேள்வி வருது அப்படின்னா, ஞானசேகரனுடைய எந்த கோரிக்கையும் நீதிமன்றம் ஏற்கக்கூடாது. இதுவரை இது போன்று வந்து இவ்வளவு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டதே இல்லைன்னு வரலாற்றுல சொல்ற அளவுக்கு மிக அதிகபட்ச தண்டனையாக வந்து ஞானசேகரனுக்கு கொடுக்கணும். அதுதான் கடந்த பொள்ளாச்சி சம்பவம் போல, இந்த அண்ணா பல்கலை சம்பவம் போல இனி வருகின்ற காலங்களில் இது போல ஒரு தவறு செய்யணும்னு யாராவது நினைச்சதுமே உடனே ஞானசேகரன் தான் வந்து ஞாபகத்துக்கு வரணும் அப்படிங்கிற அளவுக்கு. அடடா, கடந்த காலத்துல வந்து ஞானசேகரனுங்கிற ஒருத்தன் வந்து அண்ணா பல்கலையில இப்படி ஒரு சம்பவம் செஞ்சுட்டான், அதற்கு நீதிமன்றம் கொடுத்த தண்டனை இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்திருக்குதே, நாமும் இந்த தவறை செஞ்சிடக் கூடாதுன்னு சொல்லி எல்லோருக்கும் பயத்தை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையை நீதிமன்றம் கொடுக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். ஜூன் 2ஆம் தேதி என்ன முடிவு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போகும். அதை தாண்டி அரசு சார்பில் இது போன்ற இந்த வழக்கை வந்து ஒரு முன் உதாரணமா எடுத்துக்கொண்டு இனி வருகின்ற காலங்களில் இது போன்ற குற்றச்செயல்கள் நடக்காமலேயே தடுப்பதற்கு என்ன வழி, அதற்கு வேண்டிய சட்டங்கள் என்னவோ திட்டங்கள் என்னவோ அதை நோக்கித்தான் பயணிக்கணுமே ஒழிய, நடந்ததற்கு பின்பாக பாத்தீங்களா நாங்க எவ்வளவு விரைவா 5 மாசத்திலேயே வந்து நாங்க வந்து தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம் பாத்தீங்களான்னு சொல்லி மார்தட்டி கொள்வது பெருமை இல்லை. மாறாக இனி வருகின்ற காலங்களில் இந்த அண்ணா பல்கலை வழக்கு போல இனி ஒன்று நடக்கவே நடக்காது, அந்த அளவிற்கு நாங்கள் வந்து கடுமையான வந்து நடவடிக்கை எடுத்து வச்சிருக்கிறோம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வச்சிருக்கோம்னு சொல்வதுதான் அழகே ஒழிய இது போன்ற செயல்கள் அல்ல. எனவே அதற்கு ஆளுகின்ற திமுக அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா திமுகவினுடைய கூடாரமே வந்து இது போன்ற கூடாரமாகத்தான் இருக்காங்கிறது தொடர்ச்சியா வெளிப்பட்டுக்கிட்டே வருது. சமீபத்துல முடிஞ்ச அந்த அரக்கோணத்துல தெய்வ செயல்கிறவன் செஞ்ச அந்த செயல்கள், அதற்கு இப்போது வரை நடவடிக்கை இல்லைன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட அந்த தங்கை வந்து ஒவ்வொரு ஊடகமா போய் வந்து கண்ணீர் விட்டு புலம்பதை நம்மளால பார்க்க முடியுது. அதனால சட்டம் என்பது எல்லோருக்கும் பொதுவானதுதான். ஆட்சியில் இருந்தாலும் சரி, அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அரசியல் கட்சிகள்ல செல்வாக்கு பெற்றிருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஒரு புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த புகார்ல உண்மைத்தன்மை இருக்கு, முகாந்திரம் இருக்கு அப்படின்னா கட்டாயம் அதை விசாரித்து எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் தண்டனை கிடைக்கும், நீதி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நல்ல அரசுக்கு, ஒரு நல்ல ஆட்சிக்கு அழகாக இருக்க முடியும். அதை நோக்கி இனி வருகின்ற காலங்களிலாவது திமுக அரசு நகருமா என்பதுதான் $1,000,000 கேள்வி.